திருச்சி விமான நிலையத்திலிருந்து பிரச்சாரம் நடைபெறும் நாகைக்கு கார் மூலம் விஜய் செல்ல உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து சுமார் 145 கிலோமீட்டர் காரில் பயணித்து நாகையில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் வந்தடைந்திருக்கின்றார். இன்று காலை ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவல்படி அவர் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளை எல்லாம் கடந்து காரைக்கால் வழியாகத்தான் நாகப்பட்டினம் சென்றடைந்திருக்க வேண்டும். ஆனால் செல்லும் வழியெங்கும் மக்கள் கூட்டமாக கூடி விஜயனுடைய வாகனத்தை நிறுத்தி விஜயோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கூடும் என்ற அட்டையில்தான் கடந்த முறை ஏற்பட்டதை போன்று இந்த முறை மணிக்கணக்கில் தாமதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்கு தன்னுடைய பயண திட்டத்திலே ஒரு அதிரடி மாற்றத்தை இன்று அதிகாலை ஏற்படுத்தி கொண்ட விஜய் சென்னை விமான நிலையம் அங்கிருந்து திருச்சிக்கு விமானம் மூலமாக வந்திருக்கின்றார். தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து வெளியில் வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு முக்கிய நிர்வாகிகள் மட்டும் வரவேற்பு கொடுத்தார்கள். அவரை பார்ப்பதற்காக இப்பொழுதும் இந்த தகவல் கிடைத்து ஒரு 20-25 நிமிடங்களிலே ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தின் முன்பாக குவிந்துவிடக் கூடும் என்பதன் அடிப்படையிலே அவர்களுக்கு, அதாவது தாவேகா தொண்டர்களுக்கு விமான நிலையத்திற்குள் அனுமதி வழங்கப்படவில்லை. விஜயனுடைய வாகனம் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 145 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திற்கு செல்ல இருக்கின்றது. தஞ்சாவூர் உள்ளிட்ட புறவழிச்சாலை வழியாகவும் அவருடைய வாகனம் செல்ல உள்ள நிலையில் தான் காவல்துறையினர் முழு அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சாலைகளிலே எந்த விதமான தடையும் இல்லாமல் விஜயனுடைய வாகனம் செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் விஜயனுடைய வாகனத்தை ஏற்கனவே காவல்துறை அறிவுறுத்தி இருந்தவர்கள் மற்ற யாரும் தொண்டர்கள், வழியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஊர் மக்கள் சார்பாக விஜய்க்கு வரவேற்பு அளிக்கின்றேன் என்று தடுத்து நிறுத்தி அவருக்கு வரவேற்பு வழங்குவதற்கான நடவடிக்கையிலும் ஈடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்று நண்பகல் 12:30 மணியளவில் விஜய் நாகையிலே தேர்தல் பரப்புரையை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய 35 நிமிடங்கள் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த 35 நிமிடங்களும் விஜய் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த முறை திருச்சிராப்பள்ளியில் இதே போன்றுதான் காலை 9:45 மணியளவில் விஜய் தரையிறங்கியிருந்தார். அதன் பிறகு 7 கிலோமீட்டரை கடப்பதற்கு திருச்சிராப்பள்ளி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக விஜயனுடைய வழி விடுங்க பேட்டலாம் இல்ல, வழி விடுங்க. தலைவர் கையை காமிச்சிட்டாரு. அப்புறம் சார் ரைட், ஓகே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.